அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஊசி வந்து நம்ம மிஷினுக்காக வாங்கும்போது அதுல சைஸ் வந்து எப்படி பார்த்து வாங்குறது, அந்த நீடில எங்க சைஸ் எழுதி இருக்கும், அதை எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு அட்டையா வாங்கலாம், அல்லது ஒரு ஸ்டிப். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் 10 நீடில் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இதுலயே உங்களுக்கு நீடிலுடைய சைஸும் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, இதுல நீடிலுடைய சைஸும் எழுதியிருப்பாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1490 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 14 அப்படிங்கிறது தான் நம்ம நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இப்படிதான் இருக்கணும்னு இல்லை, வேற வேற கவர்லையும் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு கீழே 1490 அப்படின்னு நம்பர் எழுதியிருக்கும். 14/90 அப்படிங்கிறது இருக்கும். அதில் அந்த 90ங்கிற நம்பரை நம்ம எடுத்துக்க மாட்டோம், அந்த 14ங்கிறத எடுத்துப்போம். ஸோ 14, 16, 18 அது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ நான் வந்து 14 தான் இப்போ நம்ம ப்ளவுஸ் சுடிதாருக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக்காக இருக்குன்னா 16 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவே வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கர்ட்ஸ் இது மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 18 வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப மெலிதான துணி நீங்கள் தைக்கிறீங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்க துணி அப்படின்னா நீங்கள் வந்து 11 சைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் நீங்கள் தனியாக ஒரு நீடியில் எப்படி நீங்கள் சைஸ் பார்க்குறது அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த சைஸ் எழுதியிருப்பாங்க. நீங்கள் கவனமாக ஊத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் அந்த சைஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.